எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைப்படுவது என்பது இயல்பாய் வரக்கூடியதான். அது எந்த மனுஷனா இருந்தாலும் வாழ்க்கையில ஆசைப்படுவார்கள். அது இயல்பு. ஆனால் பேராசை தான் பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையில காணப்படக்கூடிய மனிதர்கள் ஏராளம். ஒருவேளை இப்ப நம்ம சிந்திக்கிற இந்த தலைப்பு தேவனை அறியாத மக்களுக்காக என்று நாம் எண்ணிக்கொள்வதை பார்க்கிறோம். பிரதானமானது இந்த உலகம் வேண்டாம், எனக்கு உன்னதர்களுடைய அன்புதான் போதும் என்று சொல்லக்கூடிய பல மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில எந்த வகையிலும் இந்த ஆலோசனையை நீங்கள் புறக்கணித்து விடாதபடி, நீங்கள் கோபப்படவோ அல்லது நீங்கள் பரிகாசம் பண்ணவோ அல்லது எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிற மேட்டுமைக்குள்ளாக நீங்கள் சிக்கிடக்கூடாது என்பதற்காக தேவனுடைய கிருபையினால இதுவரைக்கும் நான் கடந்த 27 ஆண்டுகள் மேலாக இயேசு கிறிஸ்துவின் பணியை, இயேசுவின் அன்பை வாழ்க்கையில் செயல் மூலமாகவும் தேவ கிருபையினாலே அவரே அற்புதங்கள் அடையாளம் மூலமாக ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த மனிதராக என்னை ரட்சித்து பிரயோஜனப்படுத்துகிறவர் உயிர் உள்ள தெய்வம் பேசும் தெய்வமாக இயேசுதான் என்பதை அவரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகர் இதுக்கு சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஆனால் இது தேவனுடைய ஒரு கோரிக்கையாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? வரதட்சணை வேண்டாமே. எதுக்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க? இதுக்கு 1008 காரணங்களை சொல்லலாம். பொதுவாகவே என்னுடைய சொற்பொழிவில், ஊழியங்களில் நான் கொடுக்கிற ஆலோசனைகளில், செய்தி நடுவில், அதாவது திருச்சபைகளுக்குள்ளாக பேசும்போது அருமையான வாலிப பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்கள், ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் அநேக இந்த ஊழியத்திலால் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எழும்பியிருக்கிறார்கள், தேவனுக்காக இப்போ பிரயோஜனப்பட்டு வருகிறார்கள். புகழ் கர்த்தருக்கு உண்டாகட்டும். எப்போதுமே நான் சொல்லுகிறது என்னன்னா, பெண் பிள்ளைகளை பெற்றதான பெற்றோர்களுக்கு நான் முதலாவது பேசுகிறது என்னன்னா, அந்நாளிலே, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வரதட்சணை என்ன கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்கள் பல சிரமங்கள் நடுவில் அல்லது பல சூழ்நிலையிலும் கூட பெண் பிள்ளைகள் தானே என்று அற்பமாக எண்ணாமல் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அவங்க இன்ஜினியராக, ப்ரொஃபஷனலாக பிஇ, எம்இ, எம்டெக், பிடெக் போன்றதான, அடுத்தது மெடிசன், எம்பிபிஎஸ், இன்னும் பல வகையில், இன்னும் பல கோணங்களில் பெண்களை, தன் பிள்ளைகளை அழகாக படிக்க வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு பெற்றோர் கொடுக்குற பெரிய வரதட்சணை. இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிப தம்பிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெற்றோரும் உங்களை பல வகையில் சிரமத்தின் நடுவில் வீடை விற்று, நிலத்தை விற்று, ஏன் எவ்வளோ அவமானங்கள்லாம் சந்தித்து தங்களுடைய தேவைகள் எல்லாம் குறைத்து கொண்டு உங்களை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, 2 பக்கமே, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை, வரதட்சணை வாங்காதே அல்லது வரதட்சணை நீ கொடுக்காதே. இதுக்கெல்லாம் பிரதானம் என்னன்னா, நேரடியாக கேட்க மாட்டாங்க, சில ஆட்களை அனுப்பி இதுக்கு சில ஊழியக்காரர்களும் உடன்பட்டு போவதை பார்க்குறோம். அதனால் வரதட்சணை கேட்காது. எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, ஆனால் உங்களுடைய நன்மைக்காக, நலனுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன் இவ்வளோ தூரம் ஆணித்தனமாக ஆழமாக சொல்கிறேன்னா, நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் சேவிக்கிற தெய்வம், நம்முடைய நாமத்தை நம்பி, தன் நாமத்தை நம்பி கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். ஆபிரகாமுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம், யாக்கோபின் காரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் வேதாமத்தில் உண்டு. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் தயவு செய்து அருமையானவர்களை நாம் நடமாடும் இயேசுவாக மாற முயற்சியாக செய்யலாமே. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையிலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு குறைகள் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களை நாம் கோட்டை விடுவோமானால், தவற விடுவோமானால், அந்த நித்திய ராஜ்யத்தை இழக்க வாய்ப்பு உண்டுங்க. நான் சொல்வது மைமுறுத்த அல்ல, உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். காது உள்ளவன் கேட்க கடவுள். ஆக எபேசியன் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்தீர்களே. நல்லா கவனிங்க. எபேசியர் என்ற சபை மக்களுக்கு பவுல் எழுதும்போது அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதாம். விக்கிர ஆராதனை என்கிற பொருளாசைக்காரனாவது. இது பயங்கரமான வார்த்தை பாருங்க. நானும் ஒரு காலத்தில் அறியாமை இருளில் வாழ்ந்தபோது
பலவிதமான காரியங்களை பின்பற்றினாங்க. ஆனால் என்னைக்கு இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆரம்பித்தனோ, அந்த சத்தியத்தை கீழ்ப்படிய ஆரம்பித்தனோ, ஆக இந்த உலகத்தில் நம்மை இழுக்கக்கூடிய உலக மனுஷன் சொல்லுவாங்க, ஏங்க 10 செய்யுங்க, பாதாளம் வரைக்கும் பாயுங்க, நல்லா தான் சொல்லுவாங்க. ஃபிலாசபி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் அன்பானவர்களே, பணம் அவசியம்தான். வேதம் சொல்லுகிறது பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பணத்தாசை உள்ளே வச்சுட்டே இருக்கிறவாங்க தான் அந்த நேரம் வரும்போது டமால்னு இப்படி வெடிப்பாங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய நலனுக்காக சொல்ல, உங்கள் ஆத்மா பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான காரியத்தை சொல்கிறேன். சட்ட திட்டங்களை படித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், வரதட்சணை கேட்பதும் கொடுப்பதும் அது சட்டத்தின்படி தவறு என்று கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட என் அன்பானவர்களே, அவரவர்கள் மனம் விரும்பி தன் பிள்ளைகளுக்கு செய்வதை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதை ஒரு ஆசீர்வாதமாக தான் ஊழியக்காரர்கள் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இப்படியாக டிமாண்ட் பண்ணி செய்யும்போது அங்கே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆக இது குறித்து பேசுகிற வெரி பிக் சப்ஜெக்ட். ஆனாலும் என்னோட அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த நாளை இந்த ஆண்டு கொடுத்த வார்த்தை தான். பொருளாசைக்காரனாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையா என்பதை சமயம் வரும்போது நம்ம வெளிப்படுத்துவோம். இப்போ பார்க்கும்போது ஒருவேளை எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவரை போல இருக்கலாம். ஒருத்தர் கேட்டாராம், எங்க பையன் பார்த்துட்டாருங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தோம், எல்லாம் நல்லா இருக்கு, ஓகேங்க, பையனுக்கு என்ன போடுவீங்க அப்படின்போது அது அந்த சகோதரி சொன்னாங்களா, அது முதுகை பொறுத்து இருக்குன்னு. ஒருவேளை வேடிக்கையாக நான் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமையில தான் போய் கொண்டு இருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு பயங்கரமான படுகொலி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். we will lose the kingdom of God. தேவ ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் தயவு செய்து நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போம். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். When you read Proverbs chapter 1 verse 19, அது தெளிவாக சொல்லப்பட்டு தன்னுடையவர்களின் உயிரை வாங்குமா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக? சிலுவையிலே தொங்கின பாடுகள் சகித்த தேவனை நாம் தியானிப்பது எதுக்காக? இயேசு நன்மை உலகமெங்கும் பறைசாற்றுகிறோம் எதுக்காக? ஜீவனை விடவா? நான் சொல்லு, கிறிஸ்துவுக்குள்ளா ஜீவனை விட்ட பாக்கியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பொருளாசைக்காரர்களுடைய வழி என்னவா? மரண வழி. என் அன்பானவர்களே, இந்த பயங்கரத்துக்கு தப்பித்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை அறியாமையினாலே எங்கள் பெற்றோர் செஞ்சாங்க. ஆக்சுவலாக அந்த வரதட்சணைங்கிற பழக்கம் எப்படி வந்ததுன்னா, ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே சென்று படிக்கவோ அல்லது முன்னேறவோ அவங்களுக்கு பல பேர் தடை பண்ணி வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களுடைய முயற்சினாலோ அவர்களுடைய புரட்சிகரமான பேச்சினாலும் என்ன ஆயிட்டு, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதெல்லாம் பல சரித்திரம் இருக்குது, உண்மையாக நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்லை. அப்போது அந்த பெண்கள் என்ன செய்தாங்க, வெளியே சென்று, அதாவது ஸ்கூலுக்கு சென்று, கல்லூரிக்கு சென்று மேல் படிப்பு யூஜி பிஜி பிஹெச்டி என்று நல்ல படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா இந்த ட்ரெண்ட் மாறிட்டு, அந்த நாட்களில் பிள்ளைகள், அதாவது பெண் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தனால பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா பல நூற்றுக்கணக்கான சபரங்கள், நகைகள் என்று இப்படி அழகான காரியங்கள்லாம் செய்து பிள்ளைங்களை திருமணம் முடித்து கொடுத்து அவங்க போகிற வீட்டில் ஒருவேளை எதிர்காலத்தில் அவங்களுக்கு மெடிக்கல் நீடு இருக்கும், இல்லாட்டி வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலான்ற எண்ணம் இருக்கும், ஒருவேளை அவங்க பிள்ளைகளை படிக்க வைத்து இப்படி பல நல்ல காரியங்களுக்காக தான் அந்த நாட்களில் வரதட்சணையாக விரும்பி அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மாறிட்டு என்பது புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான்னு சொல்லி அந்த வசனத்தில் நிற்காதீங்க. வாங்க, வெளிப்படுத்த விசேஷம் இருக்குது, இன்னும் எவ்வளோ விசேஷ காரியங்கள் உண்டாலும் புரிந்து கொள்ளுங்கள். அந்த நாட்களை பின்பற்றின பழக்கம் வேறு, இந்த நாட்களில் நான் மாற வேண்டிய காரியங்கள் பல உண்டு. ஆக இது உங்கள் நலனுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சொல்கிறேன். விரும்பி செய்வதை யாரும் தடுக்கக்கூடாது, அது எந்த வகையிலும் தவறல்ல. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பொருளாசைக்காரர்களுடைய தன்னுடைய உயிரை வாங்கும். தயவு செய்து நாம் ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல செயலை காண்பிப்போம். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நடமாடும் இயேசுவை எதிர்பார்க்கிறார்கள். Are we practicing what we preach? அருமையான ஊழியக்காரர்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்பதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொருவரும் கூட முடிந்த அளவுக்கு நாம் இந்த வேத வாக்கியத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நான் டிமாண்ட் பண்ணி எதுவும் பெறாதபடி கர்த்தரிடத்தில் தயவை கேட்போம். நிச்சயமாய் எனக்கு தெரியும் பல ஊழியக்காரங்க அவங்க திருமண வாழ்க்கையை தொடங்கும்போது 0 பேலன்ஸோடு தொடங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை பல வகையில் உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு
படிப்படியாக கர்த்தர் அவர்களை உயர்த்திருக்கிறார். அவர்களுடைய படிப்பை, அவர் வேலையை ஆசீர்வதித்து பலருக்கு அவங்க உதவியாக இருக்கும்படி ஆண்டு உயர்த்திருக்கிறார். நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல் வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் உணர்வடைய, உற்சாகமடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பொருளாசை என்பது பொல்லாத பேய். அது மனுஷனுடைய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தையே சுதந்திரக்கூடாதுபடி தடை பண்ணுமா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தில் பொல்லாத படுகொடியில் உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் சிக்கி விடாதபடி எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. உதவி பண்ணும், கிருபை பாராட்டும். அருமையான பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமாய் அருமை திருமணத்துக்காக காத்திருக்க எங்களா அன்பு சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணை நீ கட்டளையிட்டு ஆண்டவரை ஒவ்வொரு கர்த்தரை சார்ந்து தங்கள் வாழ்க்கையை தொடங்க, தெய்வனுடைய வார்த்தையை நம்பி தங்கள் வாழ்க்கையை தொடங்க. தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை காயப்படுத்தி விடாதபடி, உதாசீனப்படுத்தி விடாதபடி அந்த பிள்ளைகளுக்கு நல் புத்தியை தாரும் ஆண்டவரே. கேட்ட இந்த வசனத்தின்படி படித்து ஆண்டவரே வேலைக்கு காத்திருக்கிற, அதே போல திருமணத்துக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ணுகிற பெற்றோர்களையும் கூட கர்த்தர் அபிரிதமாய் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க கிருபை தாரோ அப்பா. இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தாலும் கடைசியாக உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கணும். அதை இழந்து விடாதபடி தகப்படி பாழாய் போகக்கூடிய இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் பொருளாசைக்கும் மண்ணாசைக்கும் முற்றிலும் விலக்கி எங்களை ஆண்டவரை உம்முடையவர்களாய் மாற்றியறோம். தகப்பனே, எங்கள் இருதயம் எப்படின்னு உமக்கு தெரியும் அப்பா. உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நாங்கள் எங்கே ஓட முடியும் சுவாமி. தேவனே, தயவு பண்ணும், கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரிதமாக ஆசீர்வதிப்பாராங்க. உங்கள் திருமண காலங்கள் வரும்போது நீங்கள் ஒரு அருமையான கணவன் மனைவியாக தீர்மானம் கூட எடுக்கலாம். பெற்றோராக 2 சம்பந்தியாக எடுக்கலாம் தீர்மானம். என்ன, இன்னும் வட இந்தியாவில் தேவை மிகுந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவோம், அல்லது எங்கள் கிராமங்களில் தேவாலயத்தை கட்டுவோம், அல்லது இத்தனை மிஷினரிகள் நீடோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பார தரிசனம் உள்ளவங்களை போட்டி போட்டு தாங்கலாமே. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஆலோசனைனா நிச்சயம் நீங்கள் தொடர்பு கொள்ள தயங்காதீங்க. உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.